இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பெங்காலில ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, எகிப்து பிளாக் ஸ்டோனால உருவாக்கப்பட்ட ஒரு இயேசுவோட சிலை. அது பயங்கரமான சிலை. அதாவது அதை வழிபட்டாங்க அப்படின்னா அவங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும். அது ஒரு சக்தி வாய்ந்த சிலை அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை அடையணும் அப்படின்றதுக்காக பல பேர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு பாதுகாவலன் இருக்கா. அந்த நாயால அவங்க எல்லாரும் கொலை செய்யப்படுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த கேஸ படத்தோட நாயகன் விசாரிக்க போக ஆரம்பிக்க அவருக்கு எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத நாம உள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நள்ளிரவுல ஒரு நபர் போதையோட ஒரு பெரிய சர்ச் இருக்கு. அதுக்குள்ள என்டர் ஆகும் போது அங்க பயங்கரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் இவரோட காதுகள்ல விழுற மாதிரி தெரியல. விழுந்தாலும் பெருசா எடுத்துக்காம அந்த சிலையை நோண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வழியா அதை எடுக்கிறாரு. அதை எடுத்துக்கிட்டு வேக வேகமா பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் பின்னாடி ஏதோ ஒரு உருவம் பின்தொடர மாதிரி இருந்துகிட்டே இருக்க பயந்து போறாரு. அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. சோ இந்த சர்ச் பக்கத்துல ஃபுல்லாவே காடுகள் தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி இருக்கும். சோ அந்த காட்டுக்கு நடுவில் இவர் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இவர் அலண்டுகிட்டே ஓடும்போது பொத்துன்னு கீழ் விழுந்து போக அப்போ இவர் கண்ணு முன்னாடி ஒரு பெரிய பெரிய நாய், அதாவது இந்த வேட்டை நாய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாய் ரொம்பவே கொடூரமான முறையில இவரை பார்த்து கொலைச்சிக்கிட்டே இருக்கு. இவர் பயந்து போறாரு. கையில இருக்க சிலையை தூக்கி போட்டு தப்பிச்சு போகலான் ட்ரை பண்ண. ஆனா அதுக்குள்ள அந்த நாயால அவர் கொல்லப்படுறாரு அப்படின்ற மாதிரியும் ஆனா அவரோட அலுவல் சத்தம் பயங்கரமா கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ண லண்டன்ல வேறொரு பகுதியில இருக்க நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்றது இவருடைய பேரா இருக்கும். ஒரு பயங்கரமான டிடெக்டிவ். அதாவது ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்க பொருட்களை வச்சு அவங்கள அப்சர்வ் பண்ணி அவங்க என்னென்ன மாதிரியான பண்ணுவாங்க, அவங்களோட குணம் வரைக்கும் எல்லாத்தையும் பக்காவா சொல்லி முடிக்கிற ஒரு திறமையான ஆள் அப்படின்றத நமக்கு ஸ்டார்டிங் சீன்லயே அறிமுகப்படுத்திடுறாங்க. அப்படியே கற்பனை இவரோட நண்பர் இங்க வர மாதிரியோ வந்ததுக்கு சும்மா இருக்கலாமா. ஸோ இவரோட நண்பரை வச்சு ஒரு கேஸ முடிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே நண்பருக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துல என் உயிர் எடுத்திருப்பில்ல நீ, அவன் எதுக்காக அந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, நீங்க வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்க நாயகன் லண்டன் வந்ததுக்கான காரணத்துக்குள்ள போக ஆரம்பிக்குது. அவரோட அப்பா பாத்தீங்கன்னா நேர்மையான முறையில ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் ஆயிருக்காரு. அதாவது கான்ஸ்டபிள்ல இருந்து இப்ப உயர் பதவிக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். போன் கால் வர ஆரம்பிக்குது. ஒரு வயசானவங்க இறந்து போயிட்டாங்க. சோ நீங்க வந்தாங்கன்னு சொல்ல இவர் போறாரு. அங்க இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஏரியால இருக்க எம்எல்ஏவும் அந்த அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வீட்டுல இருக்க பையன் பயங்கரமா கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பான். கொடுமை தாங்காம தான் இதை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் இந்த கேஸை முடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் நாயகன் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணிட்டு அது கூடவே இவங்களை கொலை பண்ணிருக்காங்க. கொலை பண்ணவர் இடது கைக்காரர் அப்படின்ற மாதிரி சொல்ல திரும்பி பாக்குறாங்க. எம்எல்ஏக்கு எல்லா அம்சங்களும் கரெக்டா போகுது. சோ எம்எல்ஏ தான் கொலைக்காரர் அப்படின்றத நாயகன் கண்டுபிடிக்க எம்எல்ஏ சும்மா இருப்பாரா, இவரை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்க அப்ப என்ன பண்ணதுன்னு தெரியாம லண்டனுக்கு படிக்க அனுப்பி வைக்க இங்கே ஒரு பெரிய டிடெக்டிவ் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக் முடிய அது கூடவே சேகர் சௌத்ரி அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. லண்டனுக்கு வேக வேகமா கார்ல பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அவரோட அட்வொகேட் ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு அவரை கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா ஹீரோ இருக்கா இல்லையா அங்க போறாரு. காரணம் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் இறந்து போனாரு. அவர் இந்த சேகரோட அங்கிள் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இங்க அவரை தேடி வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த ஏரியால ஒரு மித் இருக்கு. அதாவது இறந்து போனார் இல்லையா, அவர் இறந்து போனதுல ஒரு மர்மம் இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா புரோக்கன் வில்லா அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு. அதை தான் இந்த சௌத்ரியோட ஃபேமிலி காலங்காலமா வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏதோ முதல் தலைமுறையில இருந்து இங்க வந்து வீடை வாங்கி நீங்க ஒரு பயங்கரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ட்ரை பண்ணா அது கூடவே காட்டுக்கு நடுவுல ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சில் இந்த பிளாக் ஸ்டோன், அதாவது எகிப்துல இருக்க பிளாக் ஸ்டோன் அப்படின்ற ஒரு விஷயத்தால செய்யப்பட்ட இயேசுவோட சிலை இருக்கு. அது ஒரு பயங்கரமான விலை மதிக்க முடியாத சிலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பயங்கர பவராகவும் மக்கள் கருத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சிலை யாராவது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போனாங்களா அதுக்கு ஒரு பாதுகாவலன் இருக்கு. அதுதான் ஒரு வேட்டை நாய் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ பேயா சுத்திட்டு இருக்க வேட்டை நாய் தான் அந்த சிலை யார் எடுக்க போனாலும் அவங்கள கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மித் இருக்கு. எந்த மித்தாலதான் இவங்களோட சொந்தக்காரரோ ஸ்டார்டிங் சீன்ல இறந்து போனார். இதே மாதிரிதான் இவரோட தாத்தாவும் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அடுத்ததா இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே இவர்கிட்ட தான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒரு லெட்டர் ரிசீவ் ஆக ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா அந்த விழா பக்கம் நீ வந்த அப்படின்னா அடுத்து போக போறது உயிர் தான் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க, இல்ல இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த பாதுகாவலான நாய் தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதுக்குள்ள அந்த அட்வொகேட் இருக்காரு, அதாவது சேகரோட அட்வொகேட், அவர் வர ஆரம்பிக்கிறாரு.
இருக்கார். சோ அவர் மூலமா ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஸ்பாட்டுக்கு இவர் தான் முதல்ல போனார் அப்படின்ற மாதிரி இருக்கும். போலீஸ்காரங்களா வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல நாய், அதாவது அந்த பெரிய நாய் இருக்கு இல்லையா, அது கடிச்சதுக்கான எக்கச்சக்க அடையாளங்கள் இருந்துதான் அதோட கால் தடத்தையும் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பாதுகாவலர் நாய் அங்க இருக்கா, இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவரோட நண்பர்கிட்ட பேசிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது இவருக்கு அந்த அப்சர்வேஷன் பண்றது அப்படின்னா பக்காவா இருக்கும் இல்லையா. இது மூலமா அந்த நபர் அந்த நாயோட கால் தடத்தை பார்த்திருக்காரு அப்படின்றது டவுட்டா இருக்கு. ஏன்னா அந்த வக்கீலுக்கு கண்ணாடி இன்னைக்குதான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு பார்த்திருப்பாரு. அது கூடவே நியூஸ்ல இதை பத்தி போட்டுக்கிட்டே இருக்கும்போது வக்கீல் அன்னைக்கு கண்ணாடி போடல அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது கரெக்டா அந்த கால் தடத்தை பார்த்த அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா, மேபி அது பொய்யா இருக்கலாம். அது ஏரியால இருக்க எல்லாருமே பாதுகாவலர் நாய் தான் அதை பத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மித்த நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த மித்தோட எதிரொலியா கூட இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த சேகரை சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஆராய ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துலதான் ஒரு வெள்ளக்காரர் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ அந்த நபர் யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவுல ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த சேகர் இருக்கா இல்லையா, அவரோட ஒரே ஒரு ஷூ மட்டும் திடீர்னு ஒரு நாள் காணாம போகுது. இவரு புது ஷூவா இருக்கு, இது ஹோட்டல்ல யார் எடுத்தாங்கன்னு தெரியல, அதுவும் ஒரு ஷூ மட்டும் காணாம போயிருக்கு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்த நாளே அந்த ஷூ இவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. சோ ஒரு நாள் திருடு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை பத்தி ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ இதுக்கு நடுவுல வேற ஒரு சம்பவத்தை பண்றாரு. இது எல்லா மித்தும் ஆரம்பிக்கிறது, அதாவது இந்த எல்லா மர்மமும் ஆரம்பிக்கிறது அந்த எஸ்டேட்ல தான் இருக்கு, அதாவது அந்த விழால தான் இருக்கு அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா. நீங்க என்னோட நண்பனை கூட்டுக்கிட்டு அங்க போங்க, எனக்கு இங்க ஒரு சின்ன வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி காணாம போன அந்த ஷூவை பத்தியோ அந்த மறைமுகமா ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அவரை பத்தியும் நாயகன் தேட ஆரம்பிக்க இன்னொரு பக்கத்துல இவங்க அந்த விழாக்கு போய் லேண்ட் ஆயிட்டாங்க. அது அங்க இருக்க விஷயங்களையும் கடைசியா ஒருத்தர் இறந்து போனா இல்லையா, அங்கேயும் பார்வையிட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க அந்த நாய் வந்துட்டு போனதுக்கான தடயங்கள்லாம் இருக்கு. மேபி அந்த நபர் சொல்லிக்கிட்டு இருக்குது உண்மையா இருந்தா என்ன பண்ணுது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி உண்மையா அந்த காவலன் தான் இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்ற மாதிரி ஒருத்தரோட அறிமுகம். சோ அவர் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் இறந்து போனவருக்கு இவருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இறந்து போனவர் சாகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த அட்வொகேட்டை சந்திச்சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த அட்வொகேட் இது வரைக்கும் யார்கிட்டயுமே இதை பத்தி சொல்லல அப்படின்ற மாதிரி இருக்கும். எதுக்காக அந்த நபர் மறைக்கணும், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்க. அது கூடவே தான் அந்த இறந்து போன நபர் இருக்காங்க, அவருக்கு பினான்சியலா நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்க போல, கடனை சமாளிக்க முடியல அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட உதவி கேட்க அவரும் உதவி பண்ணியிருக்காரு. ஆனா அதை தாண்டி இவருக்கு நிறைய பணம் தேவைப்பட்டதால எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் அந்த செயலில கை வச்சிருக்காரு. இப்போ இப்படி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க அங்க போனாங்க இல்லையா, ஒருத்தர் கூட பேச ஆரம்பிக்கும் போது இவங்க இதை தெரிஞ்சுக்கிறாங்க. அது கூடவே நெய்பர்ல ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களோட பேர் ரோஷினி அப்படின்றது, அவங்களுக்கும் இவருக்கு ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்றத நமக்கு இங்க காட்டிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல நாயகன் அந்த ரெண்டு மர்மத்தையும் விளக்கணும் அப்படின்றதுக்காக முதல்ல ஷூ காணாம போய் மறுபடியும் கிடைச்சது அப்படின்னு மாதிரி இல்லையா, அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த நபர், அதாவது சேகரை மறைமுகமா ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காருக்குமே, அவர் தான் அவரோட ஷூவை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா அங்க வேலை செய்யற லேடி ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த லேடி கிட்ட விசாரிக்கும் போது என்கிட்ட இதை எடுத்து போய் வச்சிரு அப்படின்னு மாதிரி தான் சொன்னாங்க, மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்துல தான் அந்த மர்மமான நபர் நம்ம நாயகனை தாக்கணும் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிக்க இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்ப அவரோட கழுத்துல இருக்க ஒரு டாட்டூவை கவனிக்கிறாரு. ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு அந்த மனுஷன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போக இந்த பக்கம் இது எல்லாமே எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குழப்பம். அதே சமயத்துல அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட வீட்டுக்கு போய் அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து வெளியில யாரோ ஒருத்தவங்க அழுகுற மாதிரி சத்தம் கேக்குது. இவங்க வெளியில வந்து பார்க்கும்போது ஒரு மனநல பாதிக்கப்பட்ட நபர் தான், இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்து இருக்கு, நான் சொல்றதை கேட்பீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி எனத்தையோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கு. இது அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கா இல்லையா, அவர் பெருசா எடுத்துக்கல, இந்த மாதிரி நிறைய பேர் இங்க இருப்பாங்கம்மா, இதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, வாங்க உள்ள போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போக நாயகனோட நண்பர் மட்டும் இருக்காரு, அவரை மட்டும் இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் தனியா கூட்டு போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மூலமா தான் இந்த மனநல பாதிக்கப்பட்டவர் யார் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ நாயகன் இருக்கா இல்லையா, கெட்டப் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இங்க வந்திருக்காரு. அண்ட் வந்ததுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரு அப்படி இப்படின்னு அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 பேரை சஸ்பெக்டா வச்சிருக்காரு. முதல் யார் அப்படின்னா அந்த அட்வொகேட் இருக்கா இல்லையா, அவர் தான். இந்த எல்லா விஷயங்களும் அவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, ஆனா பாதி நம்ம கிட்ட சொல்லவே கிடையாது. அண்ட் மறைமுகமா என்னத்தையும் கீப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எனக்கு அதனால அவர் மேல முதல் சந்தேகம். ரெண்டாவது சந்தேகம் எங்க அப்படின்னா இந்த சேகர் இருக்கா இல்லையா, ஏன் ஒருவேளை அவரு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அடையணும் அப்படின்றதுக்காக இதை பண்ணிருக்க கூடாது. அண்ட் மூணாவது அந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து யாரோ அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. வேக வேகமா போகும்போது ஒரு நபர் அங்க ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் அந்த நாய் இருக்கு இல்லையா, அது பயங்கரமான முறையில துரத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியும் அந்த
இடத்துல அவர் கடிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு விசில் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த நாய் அங்கிருந்து ஓடி போகுது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. வேகமா யாரா இருக்கோ இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஷேக்கரோட கோட்டை போட்டுக்கிட்டு ஒரு நபர், அதாவது யார் எவருன்னு தெரியல, அந்த நபர் இறந்து போய் கிடக்கிறார் அப்படின்னு மாதிரி இருக்கும். விசாரிக்கும் போது அந்த வீட்டுல வேலை செய்யறாங்க இல்லையா, அந்த அம்மாவோட தம்பி அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ போலீஸ்காரங்களா தேடிக்கிட்டு இருக்காங்க போல, அதாவது ஏதோ பிரச்சனையால போலீஸ்காரங்க தேடிக்கிட்டு இருக்காங்க போல. இந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வர வீட்டுக்குள்ள இத்தனை பேர் இருக்காங்க, இதனால பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுல இருக்க ஒருத்தரோட கோட்டை திருடி, அதாவது அந்த ஷேக்கரோட கோட்டை திருடி தன்னோட தம்பிக்கு கொடுத்து வெளியில இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த சமயம் பார்த்துதான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது நாயகனுக்கு தோணிக்கிட்டு இருக்க விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, அந்த கோட்டை போட்டிருக்க வேண்டியது ஷேகர். சோ அவருக்காக ஏன் இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற ஒரு தான். அவரை கொலை பண்றதுல யார் இங்க ஆதாயம் தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியோ, இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நபர் டாட்டு போட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த டாட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னா சைனீஸ்ல டாக் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ சுத்தி சுத்தி எல்லாமே ஒரே இடத்துலதான் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இவர் நேத்து ஒரு நபர் இறந்து போனார் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பேரலா ரோஷினி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த ஷேக்கரை கூப்பிடுறாங்க. முதல்ல நீங்க இங்கிருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு அவங்களோட காதலை வெளிப்படுத்த ஆரம்பிக்க, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு காதல் ஒன்று போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியோ. இதே சமயத்துல ஹீரோ அங்க எல்லா அனலைஸும் பண்ணிக்கிட்டே இருந்தா இல்லையா, அந்த சமயம் பார்த்து நாயை கால் பண்ற ஒரு விசில் இருக்கு இல்லையா, அது ஹீரோக்கு கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நெய்பர்ஸோட வீட்டுக்கு போக, அங்கதான் நெய்பர்ஸ் ஒரு பயங்கரமான டிடெக்டிவா எங்களும் அப்சர்வ் பண்ணி ஒரு சில விஷயங்களை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, முதல்ல அந்த ரோஷினி கிட்ட போறாங்க. அவங்களோட உடல்ல இருக்க அந்த செயின், அவங்க கிட்ட இருக்க பல விஷயங்கள் அப்படின்ற எல்லாத்தையும் வச்சு அவங்க ஒரு டிவோர்ஸ் ஆனவங்க அப்படின்ற மாதிரி, அவங்களோட வாழ்க்கையில அவங்க பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் புட்டு வைக்கும் போது இங்க ஷேகருக்கு ஷாக்கா இருக்கு. ஏன்னா அவங்க டிவோர்ஸ் ஆனவங்க அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. இதனால ஷாக்கா நினைக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்க அவரை பத்தியும், அதாவது அந்த நெய்பர் இருக்காரு, அவரை பத்தியும் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஐயா நீங்க பயங்கரமா அப்சர்வ் பண்ற ஆள் தான், நான் ஒத்துக்கிறையா அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கற்பனா ஹீரோ இதுக்கு பின்னாடி ஒரு வைட்டலான எவிடன்ஸை கண்டுபிடிச்சிட்டார் போல. அது என்ன ஏது அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணாம இந்த கேஸை இதோட நான் முடிச்சிட்டேன், என்னோட நண்பரை கூப்பிட்டுக்கிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஃபர்தரா எந்த விஷயத்தையும் சொல்லாம அவர் ட்ரெயின் ஏறி கிளம்ப ஆரம்பிக்க, இவங்க அதாவது ஷேகர் இருக்கா இல்லையா, அவர் இந்த நெய்பர்ஸோட டின்னர் பார்ட்டி போகிறார் அப்படின்றத காமிக்கிறாங்க. அங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இதோட முடிவுல அவர் தன்னோட வீட்டுக்கு கிளம்பி ஆகணும். அது இதனால வண்டியில கூட்டு போய் விடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அங்க கிளம்ப ஆரம்பிக்க, வண்டி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தெரியல. இதனால அந்த ஷேக்கர் இருக்காலே ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, பக்கத்துலதான் இருக்கு, நீங்க பயப்படாம போங்க நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து நடந்து போக ஆரம்பிக்க, அந்த சமயம் பார்த்து அந்த நாய் இருக்கியா இவரை பார்த்து நின்றுகிட்டே இருக்கு. பயத்துல ஓட ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமான விசில் சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. கடைசியில அந்த நாய் இவரை கொலை பண்ணணும், அதாவது இவரை கடிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா வந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயம் பார்த்து ஹீரோவோட நண்பர் ரெண்டு பேருமே அங்க வந்துடுறாங்க. அது இது மூலமா தான் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. நிறைய ஆளுங்க எல்லாரும் வந்து அந்த ஷேக்கரையும் கூட இருக்க நாயகனையும் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மெயின் கேரக்டர் யார் அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதாவது இந்த எல்லா வேலைகளையும் பார்த்தது வேற யாரும் கிடையாது, அந்த நெய்பர் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, அவர் தான். அவர் அங்க கண்ணோடு என்ட்ராகும் போது இங்க ஒரு பயங்கரமான சண்டை போக ஆரம்பிக்குது. இத்தோட முடிவுல போலீஸ்காரங்க வராங்க அப்படின்ற மாதிரியோ அவரை கைது பண்ணி விசாரிக்கும் போது இதுக்கு பின்னாடி காரணம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த எல்லா சொத்துமே ஷேக்கரோட வம்சாவழியை சேர்ந்ததா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை தாண்டி ஷேக்கரோட, அதாவது இந்த ஷேக்கரோட தாத்தாவுக்கு ஒரு தம்பி இருந்திருப்பாரு, அவரோட சந்ததியினர்களை சேர்ந்தவங்க தான் இந்த நெய்பர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். தங்களோட சொத்து தனக்கு வந்தாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இதனாலதான் முதல் சீன்லயே அந்த நபரை சாகடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் இந்த ஷேக்கரை நீங்க வரவே கூடாது அப்படின்ற மாதிரி வான் பண்ணிருக்காங்க. ஆனா அதையும் தாண்டி இங்க வந்ததால அந்த நபரை சாகடிக்க பயன்படுத்தின, அதாவது அந்த ஏரியால வச்சிருக்கு, அங்க இருக்க சிலைய ஒரு பாதுகாவலன் பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை இவங்க பயன்படுத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. நாய் டாட்டு போட்ட நபர் இருக்கா இல்லையா, அவர் தான் அந்த நாயை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் மூலமா நிறைய உணவுகள் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு அந்த நாயை பழக்க ஆரம்பிக்கிறாங்க. யாராவது போட்டு தரணும் அப்படின்னா அவங்க பயன்படுத்தின பொருள் இருக்கு இல்லையா, அதை கொடுக்கும்போது ஸ்மெல் பண்ணி அந்த நாய் துரத்த ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி விசில் அடிக்கும் போது அதால கண்ட்ரோல் பண்ணி இங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை இவங்க ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்கங்க ஒரு சில தப்புக்களை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோ அப்சர்வேஷன் பண்றதுல பக்கவ நாள் அப்படின்றதால ஒவ்வொரு விஷயமா அவர் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு வந்துகிட்டே இருந்திருப்பாரு. அது எல்லாமே கோர்வையாக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவர் இங்க இருந்து போயிருக்காரு. ஏன்னா இவர் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த ஷேக்கரை டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு நடுவில் நிறைய பொருட்கள் எல்லாம் திருடு போயிருக்கு இல்லையா, அது எல்லாமே அந்த நாய்க்கு ஸ்மெல் பண்ணணும் அப்படின்றது கொடுக்கறதுக்காக மட்டும்தான். இருந்தாலும் இந்த ஷூ ரிட்டர்ன் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது புது ஷூவா இருக்கு, அவரோட ஸ்மெல் இல்லாம போயிடுச்சு, இதனாலதான் ரிட்டர்ன் வந்தது அப்படின்ற மாதிரி. இங்க இது
எல்லாமே பக்காவா ரிவீல் ஆகி முடியும் போது போலீஸ்காரங்க அவரை கைது பண்ணி கொண்டு போறாங்க அப்படின்னு மாதிரியும் சேகர் இருக்கா இல்லையா, அவர் இந்த ரோஷினி கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு மாதிரியும் நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு மாதிரி நாயகன் அண்ட் அவரோட நண்பர் அங்கிருந்து கார்ல அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க பயணப்பட்டு போய்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா இந்த படமும் இந்த படத்துல வந்து இன்வெஸ்டிகேஷன் எலிமெண்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.